நெக்ஸ்ட் மந்த் வந்தீங்கன்னா 15,000 ஆயிரும் இல்லையா? 25. சாரி, நானே 15 25,000 ஓடது 5,000 நல்லாவே ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிரைஸ் ஆகட்டும், சசியுடைய அந்த லாங்குவேஜ், அந்த பேச்சாகட்டும் ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கலா. நானே உங்ககிட்ட 2 தடவை வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்லியா ரொம்ப பார்த்த ஒரு 10 இயர்ஸ் தெரிஞ்சவங்கள மாதிரி அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து அவ்வளோ ஒரு அணுகுமுறை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவ்வளோ நல்லா பழகுறாங்க. அதுக்காகவே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வராங்க இல்லையா? சசிஸ் ட்ரைனிங் அகாடமி, சசிஸ் பியூட்டி பார்லர், சசிஸ் ஃபேஷன் டிசைனர் எல்லாமே பண்ணிக்கலாம். பியூட்டி பார்லர் சர்வீஸ் கத்துக்கிறதுனா கத்துக்கலாம், இல்ல டெய்லரிங் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். டெய்லரிங் கத்துக்கலாம். சோ அந்த 17 இயர்ஸ் கம்ப்ளீட் உங்களோட வியூவர்ஸ்க்கு, என்னோட கஸ்டமர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஆஃபர் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஜஸ்ட் 5,000 ரூபீஸ்க்கு எல்லாமே சொல்லி தரோம். இது வந்து 15,000 அந்த மாதிரி இல்ல 25 நம்ம சார்ஜ் பண்றோம். 3 மந்த்ஸ்க்கு நம்ம 25,000 வாங்குறோம். ஆனா 1 மந்த் ஒரு ஷார்ட் பீரியட்லயே வந்து கத்துக்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு 5,000 க்கு நீங்க பண்றீங்க. ஆமா, பேசிக் கோர்ஸ் 5,000 ரூபீஸ்க்கு 1 மந்த்க்குள்ள நம்ம இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம இது செலிப்ரேஷனுக்காகவே கொடுக்குறேன். ஏன்னா 17 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா நான் இங்க ரன் பண்ணிட்டேன். கேட்கறாங்க, நம்ம என்ன சொல்றோம்னா குழந்தைகளை நீங்க இங்க கூட்டிட்டு வாங்க. நம்ம எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, குழந்தைய காரணமா வச்சுட்டு நீங்க அந்த படிப்பை பிரேக் பண்ணிக்காதீங்க. தாராளமா உங்க குழந்தைங்களை நீங்க இங்க அகாடமிக்கு எடுத்துட்டு வரலாம். பாத்துக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் குழந்தைங்களை பாத்துக்குவாங்க. நீங்க உங்களோட அவர்ஸை கம்ஃபர்டபுளா இங்க படிச்சுட்டு போகலாம். பிளஸ் ஹாய் மேம். ஹாய், உங்க பேரு மேம்? என் பேர் சுமதி. ஓகே மேம். ஆக்சுவலா நான் வந்து ஊட்டி, ஓகே மேம், நீலகிரி மாவட்டம். நான் வந்து இங்க நேச்சுரோபதி கிளினிக், நீங்க டாக்டர், மருந்தில்லா ஹீலர் சுமதி, மருந்தில்லா மருத்துவம் என்ற கிளினிக் வச்சுட்டு இந்த பக்கத்துல இருக்கிறேன், வடவழியில இருக்கிறேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு சசிஸ் பியூட்டி பார்லர் வந்திருக்கீங்க. சர்வீஸ்லாம் எப்படி இருக்கும் மேம்? எப்படி சார்ஜ் பண்றாங்க? சர்வீஸ் பத்தி சொல்லுங்க மேம். சூப்பரா இருக்கு. அதாவது நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் நான் வந்து பெரிய மேக்கப்ஸ் எல்லாம் நான் வந்து எங்கேயுமே போனதில்லை. பட் நேச்சுரோபதிங்கிறதுனால நேச்சுராகவே இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து சசி மேடம் வந்து 17 இயர்ஸ் இருக்கிறாங்க. நான் இங்கே அப்பப்போ வருவேன். அதோட சர்வீஸ் வந்து ப்ரைஸ் ஆகட்டும், சசியுடைய அந்த லாங்குவேஜ், அந்த பேச்சாகட்டும் ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கலா. நானே உங்ககிட்ட 2 தடவை வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்லியா ரொம்ப பார்த்த ஒரு 10 இயர்ஸ் தெரிஞ்சவங்கள மாதிரி அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து அவ்வளோ ஒரு அணுகுமுறை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவ்வளோ நல்லா பழகுறாங்க. அதுக்காகவே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வராங்க இல்லையா? அவங்களுடைய அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் அதுவே வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். பட் நான் இங்கே இருந்து சசி மேடம் 17 இயர்ஸ் இருக்கிறாங்க. பட் எனக்கு ஒரு 5 இயர்ஸாக தெரியும். சூப்பராக பண்ணுறாங்க. சசி மேடமுக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இன்னும் சூப்பராக பண்ணணும் அப்படின்னு நான் கண்டிப்பா அவங்க எப்போ வந்து உங்களுக்கு மாத்திட்டே தான் இருப்பேன். ஓகே ஓகே மேம். ஏன்னா அவங்களும் ப்ளஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட். எது சொன்னாலும் பாசிட்டிவாவே பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, ஸ்மைலிங்கா பேசுவாங்க. எந்த மைண்டோட டைவர்ட்டே ஆகாது பாருங்க. இந்த சசி மேடம் பேசினா அவங்க மைண்ட் ஃபுல்லா அங்கேயே இருக்கும். அவங்க நமக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி, ஒரு டானிக் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பாருங்க. சர்வீஸ் ட்ரைனிங் அதெல்லாம் விட அவங்கள பத்தி நம்ம நிறைய பேசுற அளவு நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு மனசுல நின்றுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஆன்மீக ரீதியாவும் பேசுவாங்க, பேசுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் சேர்த்து இந்த மாதிரி டெய்லரிங், இந்த இன்ஸ்டிடியூட், இந்த பியூட்டி பார்லர் எல்லாமே இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா ஒரு இன்னொரு ஒரு கிஃப்ட் என்னன்னா, இவங்களால நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. லேடிஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. நிறைய லேடிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதுவே வந்து பெரிய ஒரு விஷயம். நம்ம எல்லாம் சசி மேடம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா நீங்களும் சர்வீஸ் மேம் கூட நீங்களும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா மூவ் பண்ணா, ஒரு சர்வீஸ்க்கு வந்துட்டீங்கன்னாவே அவங்க ஃப்ரெண்டா தான் மூவ் பண்ணுவாங்க இல்லையா? கண்டிப்பா நீங்களும் வாங்க. நிறைய கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் கொடுக்க போறாங்க. இன்னைக்கு ஆனிவர்சரி சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்லாம் கொடுக்க போறாங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க டேரக்டா வந்து சூப்பரா இவங்ககிட்ட நீங்க கத்துக்க போக முடியும். உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுப்பாங்க. மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வாங்க போகலாம். தேங்க்யூ மேம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க, புதுசா நிறைய பேர் பாப்பீங்க. சசிஸ் ட்ரைனிங் அகாடமில தான் இருக்கோம். மேம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். வீடியோலாம் கேமராமேனையும் கேக்குறாங்க பாருங்க மேம். நல்லா இருக்கும் மேம். மேம் நம்மளோட சசிஸ் அகாடமி எங்க லொகேட்டா இருக்குன்னு சொல்லுங்க. நியூ வியூவர்ஸ் நிறைய பேர் பாப்பாங்க. நியூ வியூவர்ஸ்க்காக சொல்றேன். ஆல்ரெடி நான் பிரியாவோட இதுல வந்து 2-3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 3rd டைமா வராங்க. நம்ம இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடவள்ளி ஹோட்டல் ஆனந்தாஸ், கோயம்புத்தூர் வடவள்ளி ஹோட்டல் ஆனந்தாஸ்க்கு பக்கத்தில் சசிஸ் ட்ரைனிங் அகாடமி, சசிஸ் பியூட்டி பார்லர், சசிஸ் ஃபேஷன் டிசைனர் எல்லாமே இங்கே ஆனந்தாஸ்க்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. எல்லாமே இருக்குங்க. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பியூட்டி பார்லர் சர்வீஸ் கத்துக்கிறதுனா கத்துக்கலாம், இல்ல டெய்லரிங் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். டெய்லரிங் கத்துக்கலாமே? ஆமா, கண்டிப்பா. ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த மாதிரி கூட கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. மேம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க? அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஆமா, என்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, பிரியா நம்ம வந்து இப்போ 17 வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் மேம். 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த 17 இயர்ஸ் கம்ப்ளீட்டை உங்களோட வியூவர்ஸ்க்கு, என்னோட கஸ்டமர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஆஃபர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5,000 rupees பே பண்ணால்
ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் 1 மந்த்ல நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறேன். 1 மந்த்ல? ஆமா ஆமா. சில செலக்டிவ் கோர்ஸ் அவங்களால பேசிக்கா அந்த 1 மந்த்துக்குள்ள என்ன கத்துக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம 1 மந்த் உள்ளார ஜஸ்ட் 5000 rupeesக்கு எல்லாமே சொல்லி தரோம். இது வந்து 15000 அந்த மாதிரி இல்ல 25 நம்ம சார்ஜ் பண்றோம். 3 மந்த்ஸ்க்கு நம்ம 25000 வாங்குறோம். ஆனா 1 மந்த் ஒரு ஷார்ட் பீரியட்லயே வந்து கத்துக்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு 5000 க்கு நீங்க பண்றீங்க. ஆமா, பேசிக் கோர்ஸ் 5000 rupeesக்கு 1 மந்த்க்குள்ள நம்ம இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். நாம உங்களுக்கு இது எத்தனை நாளைக்கு இந்த ஆஃபர்? இது 1 மந்த்க்கு தான் இந்த ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கிடையாது. அதே மாதிரி டெய்லரிங் அகாடமியும் ஆஃபர் கொடுக்குறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5000 rupeesக்கு பிளவுஸும் சுடிதாரும் ரெண்டுமே கத்துக்கலாம். எல்லா டிசைன் எல்லா பேட்டர்ன் எல்லாமே அவங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம அதை முடிச்சு கொடுக்குறோம். பிளவுஸும் கத்துக்கலாம், சுடிதாரும் கத்துக்கலாம் 1 மந்த்ல. பியூட்டிஷியன் கோர்ஸும் அப்படித்தான். அது வந்து பாத்தீங்கன்னா 25000 நம்ம சார்ஜ் பண்ற ஒரு கோர்ஸ் ஜஸ்ட் 5000 rupees. உங்களோட அந்த ஆனிவர்சரி அது போக வந்து நீங்க வந்து ஒரு லேடிஸ்க்கு கொடுக்குற ஒரு ஆஃபர். இது முக்கியமா இது செலிப்ரேஷனுக்காகவே கொடுக்குறேன். ஏன்னா 17 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா நான் இங்க ரன் பண்ணிட்டேன். சோ ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஆஃபரை நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு ஆஃபரே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டைரக்டா வந்து தான் கத்துக்கணுமா இல்ல ஆன்லைன் கிளாஸஸ் கிடையாது. ஏன்னா இது ஆஃப்லைன் மட்டும்தான். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு என்னால பக்கத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு எவ்வளவு புரியும் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் மெயின் ரோட்ல தான் இருக்கு. உங்களுக்கு வடவழி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் வாக் ஆப்போசிட்லயே இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே. ஆமா, பஸ் விட்டு இறங்கணும்னே கூட நம்ம இங்க மேலே ஏறி வந்துக்கலாம். அதனால வந்து கண்டிப்பா தேவைப்படுதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 1 மந்த் மட்டும் தான் இந்த ஆஃபர் கிடைக்கும். நெக்ஸ்ட் மந்த் வந்தீங்கன்னா 15000 ஆயிரும் இல்லையா? 25 சாரி நானே 25,000 ஓடது 5000 தான் நல்லாவே ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க லேடிஸ்க்காக. அதனால பேசிக் கோர்சஸ் சொல்லி தரோம். டைமிங்ஸ்லாம் எப்படி? டைமிங்ஸ் வந்து மார்னிங் 10 to evening 6 வரைக்கும் அகாடமி இருக்கு. அவங்க டைம் அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபிளெக்சிபிள் டைம். இன்னொரு விஷயம் ஒரு ஆஃபர் கூட நம்ம சொல்லிடலாம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் குழந்தைங்களை கையில வச்சிருக்காங்க. குழந்தைங்க இருக்கு, எங்களால கிளாஸ் வர முடியல, எங்களுக்கு ஆஃப்லைன் கிடைக்குமான்னு கேக்குறாங்க, சாரி ஆன்லைன் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா குழந்தைங்களை நீங்க இங்க கூட்டிட்டு வாங்க. நம்ம எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா குழந்தைய காரணமா வச்சுட்டு நீங்க அந்த படிப்பை பிரேக் பண்ணிக்காதீங்க. தாராளமா உங்க குழந்தைங்களை நீங்க இங்க அகாடமிக்கு எடுத்துட்டு வரலாம். பாத்துக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் குழந்தைங்களை பாத்துக்குவாங்க. நீங்க உங்களோட ஹவர்ஸை கம்ஃபர்டபுளா இங்க படிச்சுட்டு போகலாம். பிளஸ் அது இல்லாம நீங்க கோர்ஸ் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் 15 டேஸ்க்குள்ள கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம வேலை வாங்கி கொடுத்துடலாம். வேலை வாங்கி கொடுத்துடுறோம். குழந்தைங்களோட வந்தீங்கன்னா குழந்தைங்களையும் நாங்கள் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துக்கிறோம். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த 5000 rupeesக்கு ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துறோம். நீங்க ப்ராடக்ட் எதுவுமே கொண்டு வர வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு நீங்க 5000 rupees பே பண்ணினீங்கன்னா பேசிக் கோர்ஸ், பேசிக் ஹேர் கட்ஸ் எல்லாமே சொல்லித்தரோம். எல்லாமே அந்த 5000 rupeesக்குள்ள ப்ராடக்ட்டும் ஃப்ரீயா கொடுத்துறோம். ப்ராடக்ட் நீங்க வாங்க வேண்டாம். இங்க கத்துக்கிட்டு போற வரைக்கும் ப்ராடக்ட் என்னோடது. கத்துக்கிட்டு நீங்க வெளியில போய் லேர்ன் பண்ணும்போது மட்டும் நீங்க ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா போதுமானது. அது போக உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் தராங்க. அது நாம வந்து பண்ணிக்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா ஏற்பாடு பண்ணி தரோம். டெய்லரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா பெருசா ஒன்றும் அதுக்கு தேவைப்படாது. வீட்டுல இருக்கிற நல்ல ஒரு காட்டன் சாரீஸ் எடுத்துட்டு வந்து கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன வாங்கணும்னா ஒரு சிசர், இன்ச் டேப் இந்த மாதிரி பேசிக்கா ஒரு 500 rupeesக்குள்ள தான் திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். புதுசா கிளாத் வாங்கிட்டு வந்து இங்க கத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டுல பழைய சாரீஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க சாரீஸே வந்து அதிகமா இப்ப யாருமே சாரி போடுறது இல்லை. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுடிதாரா தான் போறீங்க. சோ அந்த பிளவுஸ், அந்த சாரியை வந்து நீங்க கொண்டு வந்து பிளவுஸாவும் சுடிதாரும் நீங்க அதை மாத்தி தைச்சு பண்ணிக்கலாம், பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். டெய்லரிங்லாம் என்ன மேம்? டெய்லரிங்க்கு தான் சொல்றேன். ஜஸ்ட் 5000 rupees தான் டெய்லரிங் கிளாஸ். இந்த 1 month 5000 rupees தான். பிளவுஸும் கத்து கொடுக்குறோம், சுடிதாரும் கத்து கொடுக்குறோம், பேட்டர்ன்ஸும் அதுல வந்துடும். 1 month கோர்ஸ். ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் ஆரி இதுல இன்க்ளூட் பண்ணல. ஆரிக்கு வேணா வர சொல்லுங்க. நம்மளால அந்த டைம் என்ன ஆஃபர் கொடுக்க முடியுமோ டெஃபினட்டா நம்ம கொடுக்கலாம். அந்த ஆஃபர் கொடுத்துடலாம். பியூட்டி பார்லர் சர்வீஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் சர்வீஸ் ரிலேட்டடாகவும் நீங்க வந்து வரலாம். பக்கத்துலேயே தான் உங்களுக்கு வந்து பியூட்டி பார்லரும் இருக்கு. எல்லா சர்வீஸும் பண்றோம் இல்லையா? ஆமா, பார்லர்ல A to Z எல்லா சர்வீஸ் எல்லாமே அஃபோர்டபிள் தான். உங்களுக்கு ப்ராடக்ட்டும் நல்லா பிராண்டட் தான் மேம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணலாம். மேம் 17 இயர்ஸா இதை வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஆஃபர் கூட நம்ம வியூவர்ஸ்க்கு, உங்க கஸ்டமர்ஸ்க்குலாம் கொடுத்துட்டீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணாவே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, ரொம்ப வந்து டயர்ட் ஆயிடுறாங்க. சின்ன வயசுலேயே டயர்ட் ஆயிடுறாங்க. இப்போ வந்து இழுத்து மூடிட்டு கூட சில பேர் வந்து முடியல அப்படிங்கிறதுனால போயிடுறாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன அட்வைஸ் தர விரும்புறீங்க நீங்க? வெரி சிம்பிள் பிரியா, இது உண்மைதான். நிறைய பேர்த்தினால வந்து ரன் பண்ண முடியறது இல்லை. என்ன ரீசன்னா, பாவம் ஒண்ணு வந்து ஃபேமிலியில பெருசா சப்போர்ட் இருக்காது. அவங்களுக்கு ஃபேமிலியில சப்போர்ட் இருக்காது. 2 வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலா கொஞ்சம் பேக்ல இருப்பாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம். ஃபேமிலிலயும் இஷ்யூஸ் இருக்கும்,
ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இருக்கும். இந்த ரெண்டையுமே நீங்க வந்து ஒரு பொருளாவே மதிக்காம ஃபேமிலியில் இருக்கிற ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். யாருமே வந்து ஃபேமிலியில் ப்ராப்ளம் இல்லாமல் டைரக்டா சக்ஸஸ்ஃபுல்க்கு வரவே முடியாது. அதையும் தாண்டி நீங்க அதை மேனேஜ் பண்ணிக்கணும். அது இல்லாமல் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா உங்களுக்கு எப்படி சப்போர்ட், யார்கிட்ட ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி அவங்க கிட்ட கேட்டு அதை கரெக்டாக ரீஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்ஸையும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மேபி எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு கொண்டு போகலாம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்னைக்கு கடை ஓபன் பண்ணிட்டு நாளைக்கே வந்து சக்சஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சாலாம் நடக்கவே நடக்காது. எனக்கு வந்து என்னோட பார்லரோ இல்ல அகாடமியோ நான் சக்சஸ் பண்றதுக்கு எனக்கு 17 வருஷம் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா என்னோட பொறுமை தான் காரணம். கண்டிப்பா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் நீங்க ஷாப் ஓபன் பண்ணாலும் சரி இல்ல வேலைக்கு போனாலுமே சரி, கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருங்க. எல்லாத்துக்குமே பொறுமை தான் பதில் சொல்லும். பொறுமையா இருந்து அதுல நிறைய விஷயங்களை கத்துக்குங்க. அதை வச்சு நீங்க ஃபர்தரா உங்களை மூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சக்சஸ் ஆவாங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். அதை விட ஃபினான்ஷியல் ரொம்ப முக்கியம். பேங்க் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னா பிரைவேட் ஃபினான்ஸோ இல்ல வட்டிக்கெல்லாம் வெளியில நிறைய பேர் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்க போகாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி எதுவும் போயிடாதீங்க கேர்ள்ஸ். எக்காரணத்தை கொண்டும் பிரைவேட் ஃபினான்ஸ் போகவே போகாதீங்க. ஏன்னா நான் தவறா யாரையும் சொல்லல. நம்ம ரிஸ்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி நீங்க லாக் ஆயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம கவர்மெண்ட் பேங்க்குக்கு போங்க, மேனேஜர்ஸோட உங்க ப்ராப்ளத்தை சொல்லுங்க. அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பரா நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணி தருவாங்க. உங்களால பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். தைரியமா இருக்கணும், ரொம்ப தைரியமா இருக்கணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண பழகணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண பழகணும். உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். எல்லாத்தையுமே ஈக்குவலா எடுத்துக்கணும். நீங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்ல சந்தோஷமாவும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல வரும்போது சோகமாவும் எல்லாம் இருக்கக்கூடாது. ரெண்டையுமே நீங்க சைமல்டேனியஸா எடுத்துக்கிட்டு எல்லாமே ஒரு லெசனா நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் வரும், அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம தாண்டி வந்தா தானே நீங்க பின்னாடி ஒரு கதை சொல்லுவீங்க, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு வந்து அன்னைக்கு கஷ்டம் சொல்லும் போது அது சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பேட்டி எடுத்து சொல்லும் போது இது வந்து அந்த கஷ்டங்களுமே சந்தோஷமா நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இது கூட உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேட்டடா கூட கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா பிரியா, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி பழகுங்க. கண்டிப்பா ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும்னா கேளுங்க, என்ன ஃபர்ஸ்ட் வேணும் அனலைஸ் பண்ணுங்க. ஆமா, எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அப்பாவையோ அம்மா அண்ணா அண்ணன் ஹஸ்பண்ட் இவங்க எல்லாம் டிபெண்ட் பண்ணி வாழவே கூடாது. அவங்க எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா நாம அவங்கள தொந்தரவு பண்ணாம நம்ம ஓனா சம்பாதிக்க பழகிட்டு அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா ஃபேமிலி வந்து அழகா கொண்டு போகலாம். ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே வராது ஃபேமிலியில. ரெண்டு பேரும் ஏர்ன் பண்றாங்க, கரெக்டா அந்த பணம் செலவாகுது, வருமானம் வருது, நியாய வகையில நியாயமான ஒரு நேர்மையான ஒரு சம்பாத்தியம் வருதுன்னு நினைக்கும் போது ஃபேமிலி கண்டிப்பா அழகா ஸ்மூத்தா கொண்டு போகலாம். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ மேம். கண்டிப்பா வந்து மேம் சொன்னதை வந்து இது பண்ணுங்க. மேம் வந்து ஒரு பாசிட்டிவான இங்க வந்துட்டீங்கன்னாவே வந்து உங்க ப்ராப்ளம்க்குமே சொல்யூஷன் கிடைச்சிரும். நீங்க கத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்க ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். மேம் இப்ப என்னென்ன மேம் 5000 சொல்றீங்கல்ல, அதுல என்னென்ன மேம் கோர்ஸ் இருக்கு? கரெக்டா 5000 rupees நம்ம பார்லர்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்லர்ல வந்து 5000 rupees நம்ம சார்ஜ் பண்றோம். 1 month தான் அந்த கிளாஸ். அவர்ஸ் வந்து 2 hours கிளாஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோல இருந்து பிரைடல் மேக்கப்ஸ் எல்லாமே பேசிக். ஐப்ரோல ஆமா பேசிக் கோர்ஸ் எல்லாமே. ஒரு ஐப்ரோனா ஐப்ரோ ஃபுல்லாவே நம்ம சொல்லி தரோம். அது பேசிக் அட்வான்ஸ் ஒண்ணும் இல்ல. ஐப்ரோல இருந்து உங்களுக்கு பிரைடல் மேக்கப் வந்து ஹெச்டியே சொல்லி தரோம். இது அத்தனையுமே 5000 rupeesக்கு நம்ம சொல்லி வாரத்துக்கு கிளாஸ் இருக்குங்களா? Monday to Friday டெய்லியுமே 2 hours, 5 days வீக்லி 5 days கிளாஸஸ் இருக்கு. குழந்தைகளை கூட்டிட்டு வரதுனால கூட்டிட்டு வந்துக்கலாம் தாராளமா. அவங்க ஃபிளெக்சிபிள் டைம் தான். ஆமா, அவங்களோட ஃபிளெக்சிபிள் டைம். நம்ம அவங்களுக்காகவே டைம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். 1 month தான் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம என்னோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் நான் டைம் அட்ஜஸ்ட் பண்றேன். இதுக்காக நிறைய பேர் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட டைமையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அதான் கேட்கணும். கத்துக்க வந்த ஒரு 1 monthல இதெல்லாம் அவங்க பழகிடுறாங்க. பரவாயில்ல. இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி 1 month தான் ஆகுது. ஆனா வந்து ஜாயின் பண்ணி 1 month ஆகுது. அடுத்து நைட்டி ஸ்டிச் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. பேசிக்ல இருந்து அவங்க கத்துட்டு வராங்க. மேம் அந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சூப்பரா இருக்கு மேம். ஒரு மாடல் டச் மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு டெய்லரிங்ல ஸ்டூடெண்ட்ஸ்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிறாங்க, கத்துக்கிறாங்க. அதனால ஈஸியா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கும் இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே, ஆமா, வந்தாங்கன்னா ஏனோ தானால இங்க எந்த பிள்ளைங்களையும் படிக்கிறது இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்துக்குதுங்க. நீங்களும் நல்லா இன்ட்ரெஸ்டா சொல்லி தரீங்க மேம். பாசிட்டிவா ஒரு லேடிஸ் வந்து எவ்வளவு தூரம் செதுக்கி கொண்டு போக முடியுமோ அந்த அளவு மேம் வந்து செதுக்குவாங்க. ஏன்னா எனக்கு நிறைய பேர் நான் ஏற்கனவே ஒரு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இப்பவும் நான் என்ன சொல்றேன்னா, மணி மைண்டட்ல நம்ம ஒர்க் பண்ணவே முடியாது. அப்படி ஒர்க் பண்ணா அந்த பணத்தை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். என்னோட சந்தோஷத்தை நான் தொலைச்சிருவேன். 100% நான் மணி மைண்ட்ல ஒர்க் பண்றதே இல்லை. என்கிட்ட படிக்கிற குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா போகணும், நிறைய கத்துக்கிட்டு போகணும். மேடம் கிட்ட கத்துக்கிட்ட இதனால நான் 10 காசு சம்பாரிச்சேன்னு தான் சொல்லணும். அதுக்காக மட்டும்தான் என்னோட அகாடமியை ஒழிய மணி மைண்டட்ல நான் இங்க ஒர்க் பண்றதே இல்லை. பேஷன் ஒரு லேடிஸை வந்து ஒரு தூக்கி விடணும் அப்படிங்கிற ஒரு ஆமா டெஃபினட்டா
டெய்லரிங்ல என்னென்ன மேம்? டெய்லரிங்ல வந்து அதே 5000 rupees 1 month கோர்ஸ். 15 days ஃபர்ஸ்ட் சுடிதாரும் செகண்ட் 15 days பிளவுஸுமா நம்ம சொல்லி தரோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 types of blouse, 5 types of சுடிதார் சொல்லி தரோம். இதுலயே உங்களுக்கு பேட்டர்ன்ஸையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ரொம்ப ஷார்ட் பீரியட்ங்கிறதுனால நிறைய சொல்லி தர முடியாது, அவங்களாலையும் கத்துக்க முடியாது, ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. இந்த 1 monthக்குள்ள அவங்களால என்ன கத்துக்க வைக்க முடியுமோ டெஃபினட்டா சொல்லி தரோம். அதுக்கு மேல நம்ம கண்டினியூ பண்றதாலும் கண்டினியூ, அது அவங்க விருப்பம். கண்டினியூ பண்றதுன்னா பண்ணிக்கலாம். நான் வந்து 17 வருஷம் சக்சஸ் பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு உங்களை வர வச்சு இதை நான் சொல்றேன். என்னோட வியூவர்ஸ்க்கும் உங்களோட வியூவர்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் நம்மள தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய், உங்க பேரு? என் பேர் கீர்த்தனாங்க. கீர்த்தனாங்களா? எங்க இருந்து வரீங்க? நான் இங்க கணுவாய் பக்கத்துல. கணுவாயில இருந்து வரீங்க. இப்போ வந்து என்ன கிளாஸ் வந்து ஆரி ஒர்க் கத்துக்கிறேன். எத்தனை நாள் ஆச்சு நீங்க ஜாயின் பண்ணி? நான் 1 வாரம் தான் ஆச்சு. 1 வாரம் ஆச்சு. ஓகே, 1 வாரத்துல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எப்படி சொல்லி தராங்க? ஃபீஸ்லாம் எப்படி ஃபீஸ்லாம் எப்படி உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. இல்ல பரவாயில்லைங்க, ஃபீஸ் எல்லாம் கரெக்ட் தான். நல்லாவே சொல்லி தராங்க. 1 வாரத்துல எனக்கு இது போட தெரியும்னு நானே நம்பல. நம்பல. ஆனா வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஊக்கம் கொடுத்து ஒரு எந்துவா உங்களை ஃபீல் பண்ண வச்சு கத்துக்கவே வச்சிட்டாங்க இல்லையா? ஆமாங்க. அந்த அளவு உங்களுக்கு சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க. பரவாயில்லையே. பொம்மை போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொம்மை போடுவாங்க. பரவாயில்ல. எப்படி டைமிங்ஸ்ல எப்படி மேம்? உங்களுக்கு வீட்ல கிட்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டு நீங்க வந்துக்கிறீங்க? ஆமாங்க. ஃபிளெக்சிபிளா பண்ணி தராங்க இல்லையா? நல்லா சொல்லி தராங்க மேம். நல்லா சொல்லி தராங்க. எத்தனை வாட்டி கேட்டாலும் மூஞ்சில சுளிக்க மாட்டாங்க இல்லையா? மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்க. ரொம்பவே சாஃப்டா தான் இருக்காங்க மேமும். உங்களுக்கு ஈஸியா சூப்பரா புரியும்படி சொல்லி கொடுத்துருவாங்க. கண்டிப்பா இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா நல்லா சம்பாதிக்கலாமோ இந்த ஒர்க் பண்ணா? கத்துக்கலாங்க. எதுக்கு நீங்க சும்மா உங்க ஹாபிக்காக கத்துக்கிறீங்களா இல்ல ஏதாச்சும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கத்துக்கிறீங்களா? இல்ல உங்க வீட்டுக்கு உங்களுக்கு போடுறதுக்காக கத்துக்கணும் இது இருக்குங்க. ஏதாச்சும் வெளியே வேலைக்கு போறது இல்லைங்க. சரி, கைத்தொழிலாவது கத்து வச்சுக்கிட்டா நல்லதுதானே, நம்மளுக்கு ஏதாவது நாளைக்கு யூஸ் ஆகும் இல்லையா? அதனால கத்துக்கிறீங்க. எங்க இருந்து வரீங்க? நான் வந்து வடவழியில இங்க இருந்து வரேன். வடவழி தானா? அதனால ஈஸியா ஜாலியா பக்கமே வாக்கபிளாவே வந்துருவீங்க இல்லையா? ஓகே, என்ன கத்துக்க வந்திருக்கீங்க? எத்தனை நாள் ஆச்சு? நான் வந்து 1 year கோர்ஸ். 1 year கோர்ஸ் கத்துக்கிறீங்க. என்னது? ஆரி ஒர்க் தானா? ஆரியும் டெய்லரிங் எல்லாமே கலந்துதான். சரி. படிச்சு முடிச்சிட்டீங்களா? படிச்சு முடிச்சிட்டு நான் வந்து 10th முடிச்சிட்டு டிப்ளமோ வந்திருக்கிறேன் 1 yearக்கு. அப்படியா? இத கத்துக்கணும், இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இல்லையா? 10th முடிச்சா இத ஜாயின் பண்ணிட்டீங்க. சூப்பரா ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆயிடுவீங்க அடுத்து இல்லையா? எப்படி ஸ்டாசி மேம் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எப்படின்னு சொல்லுங்க. நல்லா சொல்லி தராங்க, இன்ட்ரெஸ்டாவும் இருக்குது. நம்ம என்ன கேட்டாலும் டக்குன்னு சொல்லி தராங்க. எத்தனை வாட்டி இப்ப மத்த ஒரு அகாடமிக்கும் இங்கேக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீ நினைக்கிற? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லிருப்பாங்கல்ல, என்ன மாதிரி நீ ஃபீல் பண்றேன்னு சொல்லு. நான் வந்து இந்த இதுக்கு வரவேன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல வந்து சேர்த்து விட்டாங்க. ஓகே, நம்ம இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துக்கலாம்னு சேர்ந்துட்டேன். சரி, இப்ப இங்க இருந்து எல்லாமே கத்துக்கிட்டு ஃபுல்லா ஒரு ஃபேஷன் டிசைனர் தான் வெளியே போறீங்க அப்படிதானே? மேம் கூட வேலை வந்து உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. சரி. உனக்கு 10th முடிச்சுட்டு இதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, அதனால வந்து இது கத்துக்கிற இல்லையா? பரவாயில்ல, 10th முடிச்சுட்டு உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு பாத்தியா? பரவாயில்ல. இப்ப என்ன போட்டுட்டு இருக்க? நான் வந்து ஃபிளாட் ஸ்டிச்சிங் போட்டுட்டு இருக்கேன். சுகர் பீட்ல போட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு போட்டு காமிங்க பார்க்கலாம். ஓகே. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் உங்ககிட்ட. நீங்க வந்து தாராளமா எதை வேணா, பைலட் கூட நம்ம வந்து என்ன சொல்றது, விமானத்தை கூட நம்ம ஓட்டலாம். அதனால இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும், சீக்கிரமா எல்லாத்தையும் நீங்க கத்துக்கலாம். ஆஃபர்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஸ்டால்ல போயிட்டு இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, சூப்பரா நல்லா கத்துட்டு சரியா நல்லா வரணும். ஓகே, என்னோட விஷஸ். தேங்க்யூக்கா. ஓகே மேம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கண்டிப்பா உங்ககிட்ட வருவாங்க. நீங்க அந்த ஆஃபர் எல்லாமே நீங்க பயங்கரமா அவங்கள மாத்திருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க நல்லா பண்ணி கொடுங்க மேம், பெஸ்டா பண்ணி கொடுங்க. கண்டிப்பா பிரியா, சேனல் பேர் வந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னா நல்லா பெஸ்டா கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன் பிரியா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாங்க, இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.